ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து அக்ஷய திருதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 30ஆம் தான் அக்ஷய திருதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லிகிராம்ஸ் நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒரு 500 மில்லிகிராம்ஸ் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ கிராம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான வீடியோ நான் வந்து நிறைய நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8230 ரூபா. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 23 3வது மாதம் 2025. நான் வந்து ஒரு 500 மில்லிகிராம் நான் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வந்து ஒரு 500 மில்லிகிராம் நான் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு கால்குலேஷன் இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். 1/2 கிராம் நான் வந்து வாங்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 4115 ரூபா. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% 123 ரூபா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. நான் வந்து இது வந்து ஜிஆர்டி வந்து பேஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். 75 ருபீஸ். டோட்டல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 4293 ரூபா. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 4300 ரூபா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து இது இன்றைக்கி நான் வந்து சேவ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு வந்து பத்தாமல் போயிடும். ஏன்னா நான் வாங்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு தான் வந்து கோல்டு நான் வந்து வாங்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் பார்த்திங்கன்னா 1 மந்த் கழித்து எவ்வளோ இருக்கும் கோல்டு ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 300 நம்மளுக்கு வந்து ஏறி இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா ஒரு 25ஆம் தேதி, இந்த மாதம் 25, அடுத்த மாதம் வந்து 25, கரெக்டாக 1 மந்த் இருக்குது. அப்போயே நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வாங்கிறதுக்கு. ஆஃப்டர் 1 மந்த் பார்த்திங்கன்னா 1 கிராம் பார்த்திங்கன்னா 8500 இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 கிராம் வாங்க போகிறதுக்காக அன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 4250 வரும். மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75 ருபீஸ். நான் வந்து ஜிஆர்டியை வந்து இது பண்ணியிருக்கேன். ஜிஆர்டியில் வாங்குறதுக்காக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி வாங்குறேன்னா இல்லை வேறு ஏதாவது கடையில் வாங்கலாமான்னு பார்க்கலாம். அங்கே வந்து நோ வேஸ்டேஜ் தான் போடுவாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 75 ருபீஸ் நான் வந்து எக்ஸ்ட்ராவே நான் வந்து போட்டிருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4325 ருபீஸ் வரும். ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 4325 ருபீஸ். அது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 129 ரூபா வரும். இது வந்து டோட்டல் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா 4500 வரும். இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து சேவ் பண்ணனா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 கிராம் நான் வந்து வாங்க முடியும். இது வந்து 8500க்கு. இதுக்கு நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த் பார்த்திங்கன்னா இதோட நமக்கு கோல்டு ரேட் அதிகமானாலும் அதிகமாக இருக்கும், இதோட நமக்கு வந்து கம்மியானாலும் கம்மியாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4500 நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து 4500 நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து எழுதியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து 500 மில்லிகிராம்ஸ் நம்ம வந்து இந்த கோல்டு ரேட் இருந்தால் வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து காசு போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பர் டேக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். பர் டேக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 150 ருபீஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம இதை எடுத்து வச்சோன்னா 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபா கரெக்டாக வரும். இதுதான் பார்த்திங்கன்னா பர் டேக்கானது. சேவிங்ஸ் நம்ம வந்து பண்ணணும்னா ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா 150 ரூபா எடுத்து வச்சோன்னா 4500 ரூபா வந்துடும். நம்ம வந்து இல்லை ஒரு 250 கிராம்ஸ் நம்ம வந்து மில்லிகிராம் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா 1/2 கிராமை விட கம்மியாக நம்ம வந்து வாங்க போகிறோம், 1/4 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கான அப்படியே நான் வந்து கோல்டு ரேட் போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2125 ருபீஸ் வரும். மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு ரேட் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 2200 வரும். ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 66 ருபீஸ், 2266 ருபீஸ் வரும்.
டோட்டலாக பார்த்திங்கன்னா 2300 நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா 250 மில்லிகிராம்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு பர் டேக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா 2400 ருபீஸ் நம்மளுக்கு வந்து வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 80 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 2400 ருபீஸ் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அக்ஷய திருதிக்கு நீங்கள் வந்து ஏதாவது கோல்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். 1/2 கிராம் அப்படி இல்லைனா 250 மில்லிகிராம்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். 1 கிராம் 2 கிராம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கால்குலேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.